பாவ மன்னிப்புன்னு ஒரு படம். அதில் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன், சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் சரணத்தில் வரும், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும் அப்படின்னு வரும். இந்த 2 வரிகள் தான் என் மனதுக்குள் புகுந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. காலம் மாறியது, கவலை தீர்ந்தது. என்னை சினிமா துறையிலும் அரசியலிலும் சேர்ந்தாற்போர் வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான் என்றாலும் அவரிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்ததே கண்ணதாசனுடைய இந்த 2 பாடல் வரிகள் தான். கடவுள் அவதாரத்தில் கண்ணன் அவதாரம்தான் முழுமை பெற்ற அவதாரம் என்று பக்தர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ, அதை போல கண்ணதாசன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டு நின்ற இடம் திரைப்பாட்டு தான். இலக்கியத்துறையில் அவர் காலூன்றி நின்றதை விட அழுத்தமாக திரைப்பாட்டு துறையில் தான் காலூன்றி நிற்கிறார். ஆரம்பத்தில் அவருக்கு நகைச்சுவை பாடல்கள் எழுத சரியாக வராது என்று டைரக்டர் கே. சங்கர், எம்.எஸ். விஸ்வநாதன் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிவகங்கை சீமை படத்துக்கு ஒரு நகைச்சுவை பாடல் எழுதி வாங்குவதற்காக கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் டைரக்டர் கே. சங்கரும் தஞ்சை ராமதாஸை போய் பார்த்திருக்கிறார்கள். இவர் வசனம் எழுதுறதுன்னா இவர் நடந்து கொண்டே வேட்டி நுனையை பிடித்து கொண்டே சொல்லி கொண்டு போவாராம். டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணிக்கிடுவாங்களாம். சிவகங்கை சீமை படத்துக்கு வசனம் எழுதுவதற்கு அப்படித்தான் பெங்களூருக்கு போய் வசனத்தை சொன்னாராம். டைரக்டர் கே. சங்கர் சொன்னார். இதை அதை வேட்டி முனையை பிடித்து கொண்டே நடந்து கொண்டே சொல்லிக் கொண்டு இருப்பாராம். டேப் ரெக்கார்டில் அப்படி பதிவாகிச்சோம். அப்படி எழுதின வசனங்கள் தான் சிவகங்கை சீமை படத்தில் இடம்பெற்ற வசனங்கள். சுமைதாங்கி படத்தில் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படிங்கிற பாட்டு தான் அவருக்கு மீண்டும் ஒரு சினிமாவுக்கு வாய்ப்பு தேட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி சென்னையிலே தங்கச் செய்து அதன் பிறகு தான் அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லா திறமை இருந்தும் கூட நம்மை முழுமையான ஒரு படத்துக்கு பாடல் எழுத யாரும் அழைக்க மாட்டேன் என்கிறார்களே என்ற ஆதங்கத்திலே தான் எல்லா பாடல்களையும் தானே எழுத வேண்டும் என்ற எண்ணத்தில் மாலையிட்ட மங்கை என்ற படத்தை தயாரித்தார். அதில் ஆசை தீர 18 பாடல்கள் எழுதினேன் என்று அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றார். அப்போ கண்ணதாசனை போன்ற கவிஞர்களுக்கு என்றைக்கு மரணம் இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடிய கவிஞர்களில் கண்ணதாசன் தலையாய இடத்தில் இருப்பவர். தென்றல் இருக்கும் காலம் வரை, தீந்தமிழ் இசை இருக்கும் காலம் வரை கண்ணதாசன் பெயரும் மறையாமல் மக்கள் மத்தியில் இருக்கும். வாழ்க கண்ணதாசன் புகழ். குமுதம் வாசகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா இன்றிலிருந்து தொடங்குகின்றது. அந்த வகையில் கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழாவில் குமுதம் ரசிகர்களாகிய உங்களிடத்தில் அவரை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வியில் சிறந்தவன் கம்பன், திரைப்பட கவிதையில் சிறந்தவன் கண்ணதாசன். ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்திய பெருமை ஒரு கவிஞருக்கு உண்டென்றால் அது கண்ணதாசனுக்குத்தான் உண்டு. மதுரையிலிருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்திற்கு கூட்டி வந்தவன் கண்ணதாசன் என்று அண்ணன் வாலி ஒரு முறை கூறினார். அவர் அப்படி கூறுவதற்கு முன்பே ஒரு கவியரங்கத்தில் கண்ணதாசனை வைத்து கொண்டே நான் பாடும்போது, தென் பழனிக்கு தெற்கே திகழ்ந்த செந்தமிழை வடபழனி பக்கம் வரவழைத்தவன் கண்ணதாசன் என்று பாடினேன். ஏனென்றால் வடபழனி பக்கத்தில் தானே ஸ்டுடியோக்கள்லாம் இருக்குது, அதனால் சொன்னேன். இலக்கியங்களின் சாற்றை பிடிந்து பாடலாக்கி கொடுத்த பெருமை கண்ணதாசன் ஒருவரையே சாரும். இலக்கிய புலவர்கள் சொல்லாமல் விட்ட நுணுக்கமான கருத்துக்களை கூட திரைப்பாட்டில் சொன்னவர் அவர்தான்.
சிலர் நகைச்சுவை பாடல் எழுதுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். சிலர் பக்தி பாடல் எழுதுவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். சிலர் காதல் பாடல் கற்பனை நயமிக்க காதல் பாடல் எழுதுவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். சிலர் பகுத்தறிவு பாடல்கள் எழுதுவதில் சமுதாயத்தை பற்றி பாட்டாளிகளை பற்றி விவசாயிகளை பற்றி எழுதுவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லா வகையான பாடல்களையும் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தவர் கண்ணதாசன் ஒருவர் தான். அதாவது கடவுள் அவதாரத்தில் கண்ணன் அவதாரம்தான் முழுமை பெற்ற அவதாரம் என்று பக்தர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அதை போல கண்ணதாசன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டு நின்ற இடம் திரைப்பாட்டு தான். இலக்கியத்துறையில் அவர் காலூன்றி நின்றதை விட அழுத்தமாக திரைப்பாட்டு துறையில் தான் காலூன்றி நிற்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு நகைச்சுவை பாடல்கள் எழுத சரியாக வராது என்று டைரக்டர் கே சங்கர், எம்.எஸ். விஸ்வநாதன் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிவகங்கை சீமை படத்துக்கு ஒரு நகைச்சுவை பாடல் எழுதி வாங்குவதற்காக கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் டைரக்டர் கே சங்கரும் தஞ்சை ராமதாஸை போய் பார்த்திருக்கிறார்கள். நடந்து கொண்ட முறையின் காரணமாக அவரிடத்தில் பாடல் வாங்காமலே இன்னொரு நாளைக்கு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்களாம். அதை டைரக்டர் கே சங்கர் தான் சொன்னார். அதே போல் அந்த காலத்தில் இவர் வசனம் எழுதுறதுன்னா இவர் நடந்து கொண்டே வேட்டி நுனையை பிடித்து கொண்டே சொல்லி கொண்டு போவாராம். டேப் ரிகார்டில் பதிவு பண்ணிக்கிடுவாங்களாம். சிவகங்கை சீமை படத்துக்கு வசனம் எழுதுவதற்கு அப்படித்தான் பெங்களூருக்கு போய் வசனத்தை சொன்னாராம். டைரக்டர் கே சங்கர் சொன்னார். இதை அந்த வேட்டி முனையை பிடித்து கொண்டே நடந்து கொண்டே சொல்லிக் கொண்டு இருப்பாராம். டேப் ரிகார்டில் அப்படி பதிவாகிச்சான். அப்படி எழுதின வசனங்கள் தான் சிவகங்கை சீமை படத்தில் இடம்பெற்ற வசனங்கள். அது மாதிரி நாளைய பொழுது என்னாகுமோ, எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்று எண்ணி ஏங்கி தவிப்பவர்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய வரிகள் கண்ணதாசன் பாட்டில் எங்காவது ஒரு இடத்துல இருக்கும். அவர் சினிமாவுக்கு முதல் எழுதின பாட்டு பிறருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல் தான். ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடலாகத்தான் முதல் பாடலை எழுதினார். 1948 49 வந்தது கன்னியின் காதலி என்ற படம். அதில் எழுதுவார், கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே, கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது, கஷ்டப்படுவார் தம்மை காலம் கைவிடாது, அடுத்தடுத்து முயன்றால் ஆகாததேது என்று எழுதினார். அதே போல் வாலி கூட முதல் பாடலே நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடலாக தான் எழுதினார். அப்படி அவர் முதல்ல பாடல் எழுதிய படம் அழகர் மலை கள்ளன் ஒரு படம். அதில் கோபாலம் ஒன்று என்ற ஒரு தெலுங்கு இசையமைப்பில் தான் முதல் பாடலை எழுதினார். நிலவும் தாரையும் நீ அம்மா, இந்த உலகம் ஒரு நாள் உனதம்மா என்று அவர் நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்களாக தான் எழுதினார். இவருடைய பாடல்கள் எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்கள் தான். பாவ மன்னிப்புன்னு ஒரு படம். அதில் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன், சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் சரணத்தில் வரும், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும் அப்படின்னு வரும். இந்த 2 வரிகள் தான் என் மனதுக்குள் புகுந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. நான் எங்கள் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் கடம்பங்குடின்னு ஒரு சின்ன சிற்றூர் கிராமம். அதில் என் தாயாரிடம் நான் சொல்லி கொண்டு இருப்பேன். எங்கள் பகுதியில் பெற்ற தாயை நாங்கள்லாம் ஆத்தாள் என்று தான் அழைப்போம். ஆத்தா, நானும் ஒரு காலத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவேன். இப்படி கண்ணதாசன் ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறார், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். அதனால் காலம் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். சொன்னதை போல காலம் மாறியது, கவலை தீர்ந்தது. என்னை சினிமா துறையிலும் அரசியலிலும் சேர்ந்தாற்போல் வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான் என்றாலும் அவரிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்ததே கண்ணதாசனுடைய இந்த 2 பாடல் வரிகள் தான். அதே போல் வாலி அவர்களுக்கும் வாய்ப்பு இன்னுமே கிடைக்காது. அழகர் மலை கள்ளனுக்கெல்லாம் பாட்டு எழுதி அதற்கு பிறகு எம்ஜிஆர் படம் நல்லவன் வாழ்வான், இந்த படத்துக்கெல்லாம் ஒரு பாட்டு எழுதிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அதனால் ஊரை விட்டு போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ கண்ணதாசன் எழுதிய பாட்டு தான் சுமைதாங்கி படத்தில் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படிங்கிற பாட்டு தான் அவருக்கு மீண்டும் ஒரு சினிமாவுக்கு வாய்ப்பு தேட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி சென்னையிலே தங்கச் செய்து அதன் பிறகு தான் அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆக பல பேருக்கு பூவை செங்குட்டுவன் சினிமா கவிஞராக வருவதற்கு காரணமும் அவர் தான். ஒரு நாள் ஃபிலிம் சேம்பரில் ஒரு விழா, அதில் ஏபி நாகராஜன் மற்றவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். குன்னக்குடி வைத்தியநாதன் கலந்து கொண்டார். சூலமங்கல ராஜலட்சுமி இசையில்
குன்னக்குடி சூலமங்கல ராஜலட்சுமி இதெல்லாம் இறை வணக்கம் பாடினாங்க. குன்னக்குடி வைத்தியநாதன் தலைமையில் பூவை சுமட்டி எழுதின பாட்டு அந்த அம்மா பாடினாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலைமையில் இருடிக்கும். இந்த பாட்டு நல்லா இருக்கே, இந்த படத்தை கூட சேர்க்கலாம் வேண்டி ஏபி நாகராஜன் பக்கத்தில் இருந்த ஏபி நாகராஜன் சொல்லி சேர்க்க வைத்தவர் அவர் தான். ஆக பல பல கவிஞர்களுக்கும் உதவிகரமாக இருந்திருக்கிறார் அவர். ஏன் ஒரு முறை நான் வாயினி அவரை சந்தித்த போது அப்போ மீனவன் படம் ரிலீஸ் ஆகியிருந்த நேரம் இந்த படத்தில் இந்த பாட்டை கேட்டேன். தங்கத்தில் முகமெடுத்து சந்திரத்தில் உடெடுத்து மங்கை என்று வந்திருக்கு மலரோ, ரொம்ப நல்லா பாட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அதே போல் கிடைக்கும் ரயில் படத்தில் மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நான் நீதானோ என்ற ஒரு பாடலை நான் எழுதியிருந்த போது அந்த பாடலை கண்ணதாசன் எழுதியதாக நினைத்து கொண்டு ஆர்ஆர் பிக்சர்ஸ் அதிபர் டிஆர் ராமண்ணா அவர்கள் இதை போல் ஒரு பாடல் நமக்கு படத்துக்கு எழுத வேண்டும், நீங்கள் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உடனே அவர் சொன்னார், இல்லையா அது நான் எழுதின பாட்டு இல்லை, அது முத்துரிங்க எழுதின பாட்டு, சந்தங்கள்லாம் நல்லா எழுதுவார், நீ அவரை வச்சு அந்த பாட்டு எழுதுன்னு கண்ணதாசன் தான் சொன்னார். நானும் அவருமே பல கவியரங்களில் கலந்துருக்கிறோம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போ நான் முரசொலி பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்தேன். அப்போ கலைஞரை பற்றி ஒரு கவியரங்கம் குடித்தலை இளமுருகு பொற்செல்வி நடத்தினார் கலைவாண அரங்கத்தில். அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பாவரர் முத்துசாமி தலைமையில் அந்த கவியரங்கம் நடைபெற்றது. தாய் என்ற தலைப்பில் நான் பாடினேன். எனக்கு தான் அதிக கைதட்டல் விழுந்தது. அந்த கவியரங்கத்தில் கண்ணதாசன், கொத்தமங்கலம் சுப்பு, இவர் நம்ம பொன்னிவளவன், கவிஞர் முடியரசன், கவிஞர் கருணானந்தம் போன்ற வேடவேந்தன் போன்றவர்கள் எல்லாரும் பாடினார்கள். அது புத்தகமாக வந்தது. அது புத்தகமாக வரும்போது என்னுடைய கவிதையை குறிப்பிட்டு பாராட்டும் போது எங்கள் பாண்டி நாட்டு தமிழ் முத்துலிங்கம் கவிதைகளில் தாளம் போட்டு விளையாடுகிறது என்று கூட அதில் குறிப்பிட்டிருந்தார். அப்புறம் அவரே கலைஞரை பற்றி ஒரு கவியரங்கம் சென்னையில் நடத்தினார், இது சேலத்தில் நடத்தினார். அப்போ முரசொலியில் தான் நான் இருந்தேன். அப்போ சினிமாவில் நான் நுழையலை. அப்போ அவர் ஃபோன் பண்ணார், கவியரங்கம் இருக்கியா சேலத்தில், நீ வா நாளை கழித்து வந்துடு அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் ஷிஃப்ட்டில் ஆள் இல்லை, நானும் முரசொலி அடியாரும் தான் பார்த்துக்கிறோம், வர முடியாது அப்படின்னு. நான் ஊனக்கானக்கிட்ட சொல்லிக்கிறையா, நீ வாயா அப்படின்னாரு. இல்லைண்ணே வர முடியாது, இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னு சொல்லி நானும் ஃபோனை வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்தில் முரசொலி செல்வன் அங்கே இருந்த எடிட்டோரியலுக்கு மேலே வந்து நாளை கழித்து சேலத்தில் கவியரங்கமாமே கண்ணதாசன் ஃபோன் பண்ணால் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டார். அதற்கு பிறகு நான் போனேன். இப்படிலாம் கண்ணதாசன் நானும் பல கவியரங்கங்களிலாம் பங்கு பெற்றிருக்கிறோம். சினிமாவில் அவர் நானும் சேர்த்து பல பாடல்கள் எழுதியிருக்கேன். கிடைக்க போகும் ரயில் அவர் எழுதினார், நானும் எழுதுனேன். அது மாதிரி அவர் சினிமாவில் பாட்டு எழுத நுழைந்த காலத்தில் மெட்டுக்கு விரைவாக பாட்டு எழுதுபவர்கள் என்ற பெயர் பெற்ற கவிஞர்களாக இருந்தவர்கள் கம்பதாசன், மருதகாசி, இவர் கேபி காமாட்சி சுந்தரம், தஞ்சை ராமையாதாஸ், இவர்கள் தான். இவருக்கு வேகமாக உடனடியாக எழுத மெட்டுக்கு பாட்டு எழுத முதல்ல சிரமப்பட்டார். அதில் முயற்சியும் பயிற்சியும் வர வர இந்திய துணைக்கண்டத்தில் மெட்டுக்கு பாட்டு எழுதுவதில் கண்ணதாசனுக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் இவர் எழுதியிருந்தார். இவர் பல படங்களுக்கு கதைவசனம் எழுதினார். அதில் பாடல்கள் 1-2 தான் எழுதினார். ஏனும் பெரும்பான்மையான பாடல்களை உடுமலை நாராயண, அதாவது என்னென்ன படம்னா மதுரை வீரன், நானே ராஜா, அது மாதிரி பல படங்கள், மன்னாதி மன்னன், இதிலெல்லாம் உடுமலை நாராயணகவி, கேபி காமாட்சி சுந்தரம், மருதகாசி இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. தஞ்சை ராமதாஸ் எழுதியிருக்கிறாங்க. இவர் அதிகம் எழுதலை. எல்லா திறமையும் இவருக்கு பின்னால் வந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு படத்துக்கு எல்லா படங்களையும் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக வழங்கினார். இவர் எழுதலை அந்த அப்போது கூட. எல்லா திறமை இருந்தும் கூட நம்மை முழுமையான ஒரு படத்துக்கு பாடல் எழுத யாரும் அழைக்க மாட்டேன் என்கிறார்களே என்ற ஆதங்கத்திலே தான் எல்லா பாடல்களையும் தானே எழுத வேண்டும் என்ற எண்ணத்தில் மாலையிட்ட மங்கை என்ற படத்தை தயாரித்தார். அதில் ஆசை தீர 18 பாடல்கள் எழுதினேன் என்று அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். கண்ணதாசன் பாடல்கள், அதாவது ஒரு காலத்தில் சினிமா பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதா என்ற கேள்வி எழுந்தபோது ஆகாது என்று கூறியவரே கண்ணதாசன் தான். ஆகும் என்று கூறியவர் கவிஞர் சுரதா. 1958ஆம் ஆண்டில்
குமுதம் பத்திரிகையில் 4 வாரங்கள் தொடர்ந்து 2 பேரும் மாறி மாறி எழுதி கொண்டிருந்தார்கள். கண்ணதாசன் அப்படி சொன்னதற்கு சினிமா பாடல்கள் இலக்கியம் ஆகாது என்று சொன்னதற்கு காரணம் தஞ்சை ராமையாதாஸ் கொடிகட்டி பறந்த காலம் அது. அதனால் அப்படி சொன்னார். அப்படின்னா ராமையாதாஸ் நல்ல பாட்டு எழுதலையானா நிறைய பாடல் எழுதியிருக்கிறார்கள். சமுதாயத்தை பற்றி கூட ஒரு பாடல் சிங்காரி படத்தில் எழுதுவார். ஒருச்சான் வயிறே இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா, உணவு பஞ்சமே வராட்டா நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா அப்படின்லாம் எழுதினார். வசனமாக பார்த்தா இது 75 படங்களுக்கு கதை வசனம் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அது போக தனியாக பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். குலேபாவலி படம் அவர் வசனம் எழுதிய படங்களில் ஒன்று. அதில் பகாவலி நாட்டு ராணியா ஜி வரலட்சுமி நடிப்பாங்க. அறிவு போட்டிக்கு எம்ஜிஆர் போவார். அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, உலகத்தை துறந்தவன் தானே ஞானி அப்படின்னு கேட்பாங்க. உடனே எம்ஜிஆர் சொல்கிறது மாதிரி இவர் எழுதிப்பார், உலகத்தை துறந்தவன் ஞானி அல்ல, பிறகு உலகத்தை உணர்ந்தவன் தான் ஞானி என்று எழுதியிருப்பார். உடனே அந்த அம்மா மறுபடியும் கேட்பாங்க, நான்மறையை கற்றவனும் ஞானி தானே அப்படிம்பாங்க. நான்மறையை கற்றதனால் ஒருவன் ஞானி ஆக மாட்டான். நான்மறைனா ரிக்யசு சாம அதர்வன அந்த அதற்கு அதை சொல்கிறேன். நான்மறையை கற்றதனால் ஒருவன் ஞானி ஆக மாட்டான். நான் மறையை கற்றவன் எவனோ அவன்தான் ஞானி. நான் என்ற அகந்தை எவனிடம் இல்லாமல் இருக்கிறதோ அது மறையை கற்றவன் தான் ஞானின்னு சொல்வார். இப்படியெல்லாம் வசனம் எழுதிய அவர், பாடல்களை எழுதிய அவர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதினார். அமரதீபம்னு ஒரு படம். அதில் பத்மினி ஆடுற மாதிரி ஒரு பாட்டு. ஜாலிலோ ஜிம்கானா ஜோலிலோ கும்கானா ஆளுங்கோ ரவுண்டானா அசந்துக்கோ குமாய்க்கானான்னு ஒரு பாட்டு. என்ன அர்த்தம்? ஆனால் அர்த்தம் இல்லாத அந்த ஏன்னா இன்னொன்று அதையும் சொல்லிடுறேன். ஜாலிலோ ஜிம்கானா, அந்த காலத்தில் சென்னையில் ஜிம்கானா கிளப்பு ஒன்று தான் இருந்தது. இன்றைக்கு தெருவுக்கு தெரு கிளப்புகள் இருக்க, அந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால் ஜாலியாக இருக்கணும்னா ஜிம்கானா கிளப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு போவாங்களாம். அது புரியுது. ஆனால் மற்றதெல்லாம் புரியுதா? ஜாலிலோ ஜிம்கானா ஜோலிலோ கும்கானா ஆளுங்கோ ரவுண்டானா, ஆளுங்கெல்லாம் சுற்றி ரவுண்டாக நின்றுக்கிட்டால் தெரியுது. அசந்துக்கோ குமாய்க்கானா அசந்து போய் நிற்கும் போது பரிசு அடிச்சுட்டு ஓடிடுன்னு அர்த்தமா? அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அர்த்தமில்லாத பாட்டு தான் அந்த ப்ரொடியூசரை பொறுத்தவரை அர்த்தமுள்ள பாட்டாக ஆகி லட்சக்கணக்கான ரெக்கார்டுகள் விற்பனையாகிடும். அதன் பிறகு வந்த தயாரிப்பாளர் டைரக்டர்கள்லாம் நீங்கள் இப்படிப்பட்ட பாட்டே இருங்க, இலக்கிய நாயகம் கலந்த பாட்டு எழுதுவது கண்ணதாசன் இருக்கிறார், சுரதா இருக்கிறார், மருதகாசி பட்டுக்கோட்டை போன்றவர்களாக இருக்கிறார், நீங்கள் இப்படியே இருங்கன்னு சொல்லி அவர் திசை திருப்பி விட்டு விட்டார்கள். அதனால் அவரும் கண்ணாப்பண்ணான்னு அப்புறம் எழுத ஆரம்பித்தார். முக்காலும் காலும் ஒன்று, உங்கள் அக்காலும் நானும் ஒன்று அப்படின்லாம் எழுதினார். சென்சாரில் விடுவானா, அப்போ அதை மாற்றி முக்காலும் காலும் ஒன்று, எக்காலும் நாமும் ஒன்றுன்னு மாற்றி எழுதினாங்க. அதனால் கண்ணதாசன் ராமையாதாஸ் அந்த காலத்தில் புகழ்பெற்ற கவிஞராகவும் கொடிகட்டி பறந்த கவிஞராகவும் இருந்த காரணத்தால் சினிமா பாடல்கள் இலக்கியம் ஆகாது என்று கூறினார். இலக்கியம் ஆகும் என்று சொன்னவர்களெல்லாம் கண்ணதாசன் பாடல்களை, மருதகாசி சுரதா பாடல்களையெல்லாம் மேற்கோள் காட்டினார்கள். இலக்கிய நயம்னா என்ன? வேறு ஒன்றும் இல்லை. ஓமை அழகும் கற்பனை அழகும் எங்கே ஒன்று கலக்கின்றதோ அந்த இடம்தான் கற்பனை நயமுள்ள இடங்கள், கவிதை நயமுள்ள இடங்கள்னு சொல்வது. இப்போ கண்ணதாசன் பாட்டில் இருந்த ஒன்று சொல்கிறேன். தலைவியை பார்த்து தோழி கேட்குறான், ஏண்டி நேற்று உன் காதலன் வந்தானே, என்ன சொன்னான், என்ன செய்தான் அப்படின்னு கேட்பான். அவள் ஒரு குறும்புக்காரி. ஆமாம் வந்தான், அதை தொட்டான் இதை தொட்டான் அப்படிம்பார். சரி என்ன சொன்னான் அதை சொல்லு அப்படிம்பார். அப்படியே சொல்லட்டுமான்னு கேட்பான். சொல்லு அப்படிம்பா. இப்போ சொல்லுவாள், கூடி வரும் மேகமென்று கூந்தலை தொட்டான். கண்ணதாசன் பாட சொல்கிறேன். கூடி வரும் மேகமென்று கூந்தலை தொட்டான், குவளை போல இருக்குதென்று கண்களை தொட்டான், உண்ணுகின்ற கனிகள் என்று கன்னத்தை தொட்டான். இல்லை கவிதை நயம் இருக்குதானா? இல்லை, ஓமை நயம் தான் இருக்குது. மேகம் போல் கூந்தலுங்கிறான், குவளை போல கண்கள்னு சொல்கிறாரு, பழத்தை போல கண்ணம்னு சொல்கிறாரு. ஓமை தான் இருக்குது, கற்பனை நயம் இல்லை. கற்பனை வந்தால் தானே கவிதை நயம்னு சொல்ல முடியும். அதற்கு அடுத்த வரியிலே தான் கண்ணதாசன் தான் ஒரு கவிஞன் என்பதை மெய்ப்பித்து காட்டுகிறார். என்ன சொல்கிறாரு? மறுபடியும் சொல்கிறேன். கூடி வரும் மேகமென்று கூந்தலை தொட்டான், குவளை போல இருக்குதென்று கண்களை தொட்டான், உண்ணுகின்ற கனிகள் என்று கன்னத்தை தொட்டான், தொட்டால் ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமல் விட்டான். அதான் கவிதை நயம், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி பல பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னா எடுத்து சொன்னால் நிறையா இருக்கும். வாழ்வியல் தத்துவத்தை அவரை போல வாழ்க்கை நிலையாமையை
வாழ்க்கை நிலையாமையை பற்றியும் வாழ்வியல் தத்துவத்தை பற்றியும் அவரை போல சொன்னவர்கள் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இல்லையா வாழ்ந்தவர் யாரான்னு வரும். அதே போல் இல்லறம் துறவரத்தை பற்றி கூட ஒரு தத்துவ பாடலாக அதை ஆக்கி இல்லறத்தை பற்றி ஒரு பெண் சொல்லுவாள், இல்லறம் தான் வேணும்ட்டு. துறவரத்தை பற்றி இவன் பேசுவான். அப்படி ஒரு பாட்டு தரிசன படத்தில், அந்த பாட்டை நான் அவசியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த சூலமங்கலம் ராஜலட்சுமி தான் அந்த பாட்டுக்கு இசையமைப்பாளர். அதில் கருணாசன் எழுதியிருப்பார். இது மாலை நேரத்து மயக்கம், பூ மாலை போல் உடல் மணக்கும், இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தேடுது எனக்கும் அப்படின்னு அவள் பாடுவான். அதுக்கு அவன் பாடுவான், இது கால தேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் தொடக்கம் அப்படின்னு பாடுவாள். அதுக்கு அவ சொல்லுவா, பனியும் நிலவும் பொழியும் நேரம் மடியில் சாய்ந்தால் என்ன, பசும் பாலை போலும் மேனி எங்கும் பழகி பார்த்தால் என்ன. அதுக்கு அவன் சொல்லுவான், உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன, தினம் ஓடி ஆடி ஓயும் முன்னே உண்மை உணர்ந்தால் என்ன. அதுக்கு அவ சொல்லுவா, உறவுக்கு மேலே சுகம் கிடையாது, அணைக்கவே தயக்கம் என்ன. அதுக்கு அவன் சொல்லுவான், இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன அப்படின்னா. அதுக்கு அவ சொல்லுவா, முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோக வாசல் தானே, மனம் மூடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதை தானே. உடனே அவன் சொல்லுவான், பாயில் படுத்து நோயில் விழுந்தால் காதல் காணல் நீரே, இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞான தேரே. அதுக்கு அவ சொல்லுவா, இல்லறம் கேட்டால் துறவரம் பேசும் இதயமே மாறிவிடு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உன்னை நீ மாற்றிவிடு. இதை விட இல்லறம் துறவரத்துக்கு வேறு எப்படி சொல்ல முடியும்? கண்ணதாசனை போல எல்லா கருத்துக்களை சொன்னவர்கள் திரைப்பாட்டில் யாரும் கிடையாது. இன்றைக்கு துட்டுக்கு பாட்டெழுதுவோர் தொகை பெருகி இருந்தாலும் மெட்டுக்கு பாட்டெழுது மேலோரில் கண்ணதாசன் தொட்ட இடத்தை இதுவரை யாரும் தொட்டதில்லை. சூரிய விட்டத்தை தொட விட்டில்களால் ஆகுமா? என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். பண்ணுக்கும் நல்ல பாட்டுக்கும் பெருமை தந்து மண்ணுக்குள் தனது மணி உடலை புதைத்துவிட்டு விண்ணுக்குள் காற்றாக விரைந்தோடி சென்றாலும் இன்னும் நம் கண்ணுக்குள் நிற்கும் கண்ணதாசனது முன்னிற்கும் தகுதி மொத்தத்தில் யாருக்கும் இல்லை. பாடலில் மட்டுமல்ல, உரைநடையில் கூட அப்படித்தான். அவர் வனவாசம் என்ற உரைநடை இருக்க, அதை போன்ற உரைநடை இலக்கியம் உலகத்தில் வேறு எதையும் இருக்க முடியாது என்பது என் கருத்து. அதில் சிறு சிறு வாக்கியங்களாக எழுதியிருப்பார். உயிருக்காக முயல் ஓடுகிறது, இறைக்காக நாய் ஓடுகிறது, ஓட்டம் ஒன்றுதான், காரணம் வேறுபார். அதை ஆனால் சீர்பிரித்து எழுதினால் அகவருப்பா ஆசிரியப்பாவாக ஆகிவிடும். அதை சொல்லியிருப்பார். கடற்கரையில் படுத்திருந்தானாம், எதிர்காலத்தை நினைத்து கொண்டு நிகழ்காலம் தடியால் தட்டி எழுப்பியதான் போலீஸ்காரன் எழுப்புகிறாராம். அதாவது புதுக்கவிதையின் தொடக்கமே கண்ணதாசன் எழுதிய இந்த வனவாசம் தான் என்பது என் கருத்து. இப்படி எல்லா வகையிலும் வெற்றி பெற்று வந்த கண்ணதாசன் தோற்ற துறை ஒன்று உண்டு, அதுதான் அரசியல். அரசியலில் உண்மையே இல்லை என்றும் இல்லையே உண்மை என்றும் பேச வேண்டும். அப்படி பேசக்கூடிய பழக்கம் அவர் கிடையாது. எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். நேற்று ஒன்று முதல் நாள் ஒன்று சொல்லுவார், மறுநாள் வேறொன்று சொல்லுவார். ஒரு நாள் முதல் நாள் ஒருவரை தூக்கோ என்று தூக்கி பாடுவார், மறுநாள் தாக்கோ என்று தாக்கி பாடுவார். நேற்று போற்றினோமே இன்று தூற்றுகின்றோமே, மக்கள் என்ன நினைப்பார்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அப்படித்தான் ஒரு தலைவரை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி பேசினார். பிறகு எவ்வளவு அதில் பாதாளத்தில் தூக்கி போட வேண்டுமோ அப்படி தூக்கி போட்டு எழுதினார். அது தலைவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, பலருக்கு தெரியும். உடனே கேட்டாங்க எல்லாரும், நேற்று அப்படி போடுறீர்களே, இன்றைக்கு இப்படி எழுதுகிறீர்களே, ஏன் அப்படி அப்படின்னார். ஆமாம், நேற்று அப்படி எழுதினேன். யார் இல்லை என்றது? முட்டைக்குள் இருப்பது பெட்டையா சேவலா என்பது தெரியாத காலத்தில் எழுதினேன், பிறகுதான் தெரிந்தது அது ஒரு கூமுட்டை என்று. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய லாவகம் கண்ணதாசனுக்கு தான் உண்டு. கண்ணதாசன் முரண்பாடுகளின் மொத்த உருவம், பின்பற்ற முடியாது. இந்த முரண்பாடு தான் இலக்கியத்தில் அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. இந்த முரண்பாடு தான்
அவருக்கு அரசியலில் தோல்வியை தேடித்தந்தது. அதாவது கண்ணதாசன் எந்த கட்சிக்கு கடைசியில் பாடுபட்டாரோ அந்த கட்சி அவரை கண்டுகொள்ளவே இல்லை. அதுதான் காங்கிரஸ். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் கண்ணதாசனை சிறப்பிக்க வேண்டும், அவரால் திரைத்தமிழ் செழுமையடைந்தது, இலக்கிய தமிழ் ஏற்றமடைந்தது, சிறப்பிப்போம் என்று கருதி அவரை அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். அவர் மறைவிற்கு பிறகு புலவர் புலமைப்பித்தன் என்ற பதவியில் அமர்த்தினார். அதன் பிறகு என்னை அரசவை கவிஞர் பதவியிலே அமர்த்தினார். என்னுடன் முடிந்துவிட்டது. எனக்கு பிறகு எந்த கவிஞரையும் எந்த அரசாங்கம் அரசவை கவிஞராக ஆக்கவில்லை. கண்ணதாசனுக்கு அந்த பதவியை எம்ஜிஆர் கொடுக்கும்போது கூட எதிர்கட்சிக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? கண்ணதாசனை எதிர்த்து பேசுகிறார், எழுதுகிறார், அவர் வாயை அடைப்பதற்கும் கையை கட்டுவதற்கும் இந்த பதவியை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். எம்ஜிஆரை போல பெருந்தன்மை படைத்த மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர் குணத்தை அறியாதவர்கள் தான் அப்படி சொல்வார்கள். அவர் முதலமைச்சர், நினைத்தால் மற்ற முதலமைச்சர்களாக இருந்தால் பழிவாங்கி இருப்பார்கள். எம்ஜிஆருக்கு அந்த பழிவாங்கக்கூடிய குணம் கிடையாது. பகைவர்களை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எம்ஜிஆருடைய பண்பு. வள்ளுவர் சொல்வார்கள் அல்லவா, பகை நட்பால் கொண்டொழுகும் பண்புடையாளர் தகைமைக்கண் தங்கும் உலகு அப்படிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எவனிடம் இருக்கிறதோ அவர் தலைமையின் கீழ் தான் இந்த உலகம் இருக்கும், நாடு இருக்கும்னாரு. அப்படிப்பட்ட பண்பு எம்ஜிஆரிடம் இருந்த காரணத்தால் தான் அவர் இருந்த காலம் வரை அவரை எதிர்த்து யாராலும் அரசியலில் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. அதாவது நாங்கள் 2 பேர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஒரு கவிஞர் கூட சொன்னார், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கவிஞர்களில் எம்ஜிஆர் காலத்தில் அரசக கவிஞர்களாக இருந்தவர்கள் கண்ணதாசனும் நானும் தான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் என்றார் பாரதியார். கண்ணதாசனும் மாடிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அடிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.